உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய பாடல்களோடு நம்முடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் 19ஆம் நூற்றாண்டில் தோன்றிய சமூக புரட்சியாளர், ஆன்மீக புரட்சியாளர், சித்தர், நவீன சித்தர் அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போவோம். அதனால் அவர் ஞானத்தை பற்றி மட்டுமே தான் பாடினாரா, பேசினாரா, எழுதினாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அப்படியெல்லாம் இல்லைங்க. அவர் நம்மை போல இயல்பான ஒரு குழந்தையாக பிறந்து இயல்பான வாழ்க்கை வாழ்ந்து, ஆனால் தன்னை கடந்து தன்னுடைய சித்தத்தை உயர்த்தினார். அப்படிங்கிறதுனால தான் அவரை நாம் கொண்டாடிட்டு இருக்கோம். அப்போ நம்மை போல பிறந்து வளர்ந்து அப்படின்னா நம்மோட அனுபவங்கள் அவருக்கு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருதில்ல. நிச்சயமாக அவர் ஒன்று வானத்திலேருந்து குதித்த மாதிரி நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லவே இல்லை எந்த இடத்துலையும். அவரோட பாடல்களாகட்டும், அவரோட எழுத்தாகட்டும், உரைநடையாகட்டும், எல்லாத்துலேயுமே எப்படி ஒரு சராசரி வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருந்தார் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்கிறார். அதன் மூலமாக நமக்கு ஒரு தகவலையும் சொல்கிறாரு. என்னன்னா, இப்படியாக சராசரியாகத்தான் நானும் இருந்தேன், எல்லோரையும் போலத்தான் நானும் இருந்தேன். ஆனால் அதை விட்டு விலகி கடந்து வேறொரு வெளிக்கு பயணப்பட்டேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே பயணப்படணும் அப்படின்னு சொல்கின்ற அந்த உள்பொருள் அதில் பொதிந்திருக்கிறது. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு பாடல் கொஞ்சம் காமெடியாக, கொஞ்சம் நகைச்சுவையாக வள்ளல் பிரானோட அனுபவத்தை சொல்லுகின்ற ஒரு பாடல் தான். பொதுவாக பிறந்த குழந்தைக்கு அம்மாக்கள் பால் கொடுப்பாங்க, தாய்ப்பால் கொடுப்பாங்க. எவ்வளோ வயசு வரைக்கும் இங்கே கொடுப்பாங்க? ஒரு 8 மாதம், 10 மாதம், இல்லை 1 வயசு, 1.5 வயசு, மேக்சிமம் போனால் 1.5 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். ஆனால் வள்ளல் பிரான் இன்றைக்கி பார்க்க போகிற பாடலில் ஒரு தகவலை சொல்கிறார். எத்தனை வயசு வரைக்கும் அவர் அம்மா கிட்ட பால் குடித்தார் அப்படின்ட்டு. ஆச்சரியமாக இருக்குது. அப்படி பால் குடித்ததால் அவர் மிகப்பெரிய அறிவாளி ஆனாரா அப்படின்னு கேட்டால் அதற்கும் ஒரு பதிலை அதில் பொதிஞ்சு வச்சுருக்காரு. இவருடைய இந்த அனுபவத்தை எப்படி இவ்வளவு தூரம் நினைவு வைத்து ஒரு பாடலாக நமக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிற ஆச்சரியத்தோடு நாம் இந்த பாடலை அணுகணும். அதை தவிர தாய்ப்பால் இவ்வளவு காலம் அருந்தியதால் இவருக்குள் ஏற்பட்ட மாற்றம் என்ன, உயர்வு என்ன அல்லது உயர்வின்மை என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்கிறாரு. வள்ளல் பிரானோட அந்த பாடலை பாருங்களேன். குடிப்பேரில் தாய் முலைப்பால் 7 ஆண்டு மட்டும் மிக குடித்து நாக்கு தடுப்பேறிற்று ஆதலினால் படிப்பேறிற்றிலை அடியேன் தனக்கு கல்வி பிடிப்பேறி சிறியேன் முன் பிறந்தவர்தம் பெயர் எழுத பெரிதும் கற்று நடிப்பேறினார் அவர் மண் நொடிப்பேற நின்றேன் இன் நாயினனே. குரு தரிசன படலம் அப்படிங்கிற பகுதியில் ஒரு தனிப்பாடலா வள்ளல் பிரான் எழுதியிருக்கிற ஒரு பாடல். அதாவது பிறந்த குழந்தையிலிருந்து 7 ஆண்டு மட்டும் மிக குடித்து அப்படிங்கிற, 7 வருஷம் மட்டும்தாங்க நான் பால் குடித்தேன் அப்படிங்கிறாரு. 7 வருஷம் குடித்ததே ரொம்ப ஜாஸ்திங்க அப்படின்னு சொல்ல தோணுதில்லை. ஆனால் வள்ளல் பிரான் 7 ஆண்டு மட்டும் மிக குடித்து அப்படிங்கிறார். அதுதான் அவரோட சிறப்பு. எதை செய்தாலும் அதில் ஒரு குறிப்பான ஒரு சிறப்பு தத்துவத்தை சேர்த்து சொல்லுவது என்பது வள்ளல் பிரானுடைய இயல்பு. அந்த வகையில் குழந்தையா பிறந்தேனா, பிறந்து அம்மா கிட்ட நான் 7 வருஷம் மட்டும்தாங்க பால் குடித்தேன் அப்படின்னு ஒரு கதையை ஆரம்பிக்கிறார் பாருங்களேன். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. சரி, அப்புறம் என்னாச்சு அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல, அதற்கு பதிலை சொல்கிறார் பாருங்கள். குடிப்பேரில் தாய் முலைப்பால் 7 ஆண்டு மட்டும் மிக குடித்து நாக்கு தடுப்பேறிற்று. சரி, 7 வருஷம் குடித்தாரு, அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா நாக்கு தடிப்பேறிற்று அப்படிங்கிறாரு. நாக்கு தடிச்சு போச்சான். 7 வருஷம் பல்லெல்லாம் முளைச்சதுக்கப்புறமா அம்மா கிட்ட பால் குடித்தா அந்த அம்மா என்ன கதி ஆயிருப்பாங்கங்கிறத நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்குது. ஆனால் அந்த அம்மா மறுக்காமல் வள்ளல் பிரானுக்கு பாலை கொடுத்திருக்கிறார். சிதம்பரம் ராமலிங்கமாக இருந்தபோது 7 ஆண்டு அவருடைய அம்மா வள்ளல் பிரானுக்கு பால் கொடுத்திருக்கிறார் என்பது கூடுதல் தகவலாக இதில் தெரிகிறது. பொதுவாக அந்த காலத்துலலாம் ஒரு வழக்கம் இருந்திருக்கு, இப்போவும் இருக்குங்க. என்னென்னா, ஒரு சில தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரப்பதில்லை. அப்போது மற்ற தாய்மார்கள் அந்த தாய்மாரின் குழந்தைக்கு பால் கொடுப்பது என்பது நம்ம ஊரில் உள்ள வழக்கம். அந்த தாய்மை என்பது ஒரு பொதுவான சிந்தனை, பொதுவான தத்துவம், பொதுவான உணர்வு. எல்லா குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் முக்கியம் என்னும்போது அந்த தாய்ப்பாலை பிறந்த குழந்தைகளுக்கு, பச்சை குழந்தைகளுக்கு மறுக்கக்கூடாது என்பது நம்முடைய மண்ணின் இயல்பு, மண்ணின் அறம்.
அந்த அறத்தை தான் வள்ளல் பிரானுடைய அம்மாவும் கடைபிடித்திருக்கிறார். 7 வருஷம் அம்மா கிட்ட பால் குடித்தாரு அப்படின்னா அந்த அம்மா மற்ற எத்தனை குழந்தைகளுக்கு ஞானப்பாலை கொடுத்திருக்கக்கூடும் இல்லை? அதனால் பார்வதி தேவி ஞானப்பால் கொடுத்தாள் என்பது நம்முடைய புராணங்கள் சொல்லுகின்ற கதை. ஆனால் வாழ்கின்ற ஒரு தாயே அப்படியாக ஞானப்பாலை கொடுத்திருக்கிறார் என்பதை வள்ளல் பிரானுடைய வரலாற்றை படிக்கும்போது நமக்கு தெரிய வருகிறது. அதனால் 7 ஆண்டு மட்டும் மிக குடித்தேன் அப்படிங்கிறாரு. அதுலேயே கொஞ்சம் நகைச்சுவையை அள்ளி தெளிக்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். அப்படி 7 ஆண்டு குடித்து நீங்கள் ரொம்ப புத்திசாலி ஆயிட்டீங்களா, ஐக்கியூ ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சா அப்படின்னா நாக்கு தடிப்பேறிச்சு அப்படின்னு அடுத்த கதையை ஆரம்பிக்கிறார். சரி, நாக்கு தடிப்பேறிடுச்சு, அப்புறம் என்ன ஆச்சு? அடுத்த கேள்வி வருதா நமக்கு. அதற்கான பதிலை பாருங்க. 7 ஆண்டு மட்டும் மிக குடித்து நாக்கு தடிப்பேறிற்று, ஆதலினால் படிப்பேறிற்றில்லை. எப்போ பாரு அம்மா புடவைக்கு உள்ள புகுந்துக்கிட்டு தாய்ப்பால் குடிச்சிட்டே இருந்தா அது ஒரு அம்மா சுகத்தை கண்டுவிட்ட குழந்தையாக மாறிவிடும், சவலை குழந்தையாக மாறிவிடும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால்தான் 1.5 வயசுக்கு மேலே பால் கொடுக்கறது இல்லை. ஏனென்றால் பிற உணவை பழக வேண்டும், பிறரோடு கலந்து பழகவும் தெரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர் உணவை சாப்பிடவும் தெரிய வேண்டுமே தவிர பசிக்கிற நேரம்லாம் அம்மா புடவைக்குள்ளே போய் தாய்ப்பால் குடித்தா அது ஒரு சவலை குழந்தை ஆகிவிடும், சரியான அறிவு வளர்ச்சி உள்ள குழந்தையாக மாறாது. அதனால் படிப்பேறிற்றில்லை, படிப்பு ஏறலை அப்படின்னு வள்ளல் பிரான் தெளிவாக சொல்கிறார். அவருக்கு படிப்பு ஏறலையாம். அதுதான் ரொம்ப ஆச்சரியம். தமிழ் இலக்கியத்தின் மிக முக்கியமான பக்கமாக இருக்கக்கூடிய வள்ளல் பிரானுக்கு படிப்பு ஏறவில்லை என்று அவரே தன்னிலை விளக்கத்தை கொடுக்கிறார். சரி, படிப்பு ஏறல, அதனால் என்னாச்சு? அடுத்த கேள்வி நமக்கு வருது. அதற்கான பதிலும் வள்ளல் பிரான்டேருந்து வருது பாருங்க. தடிப்பேறிற்று, ஆதலினால் படிப்பேறிற்றிலை, அடியேன் தனக்கு கல்வி பிடிப்பேறி சிறியேன் முன் பிறந்தவர் தம் பெயர் எழுத பெரிதும் கற்று நடிப்பேறினார். எனக்கு படிப்பே ஏறல, எழுத படிக்கவே வரல. ஆனால் நான் என்ன பண்ணேன், எனக்கு முன்னாடி பிறந்தவங்க கிட்ட பேர் மட்டும் எழுத கற்றுக்கிட்டேன். பேர் மட்டும் எழுத கற்றுக்கிட்டு அதையே என்னோட நடிப்பாக நான் வச்சுக்கிட்டேன். அதை வச்சுக்கிட்டே நான் நடிக்க ஆரம்பித்தேன். நிறைய படிச்சிருக்க மாதிரி, நிறைய கற்றுக்கிட்ட மாதிரி, நிறைய தெரிஞ்ச மாதிரியெல்லாம் நடிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறார் இந்த பாடலில். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல? வெறுமே கையெழுத்து மட்டும் போட தெரிந்து கொண்டு பெயரை மட்டும் எழுத தெரிந்து கொண்டிருந்த வள்ளல் பிரான் தான் தமிழின் அடையாளமாக மாறியிருக்கிறார். அப்படி என்றால் இது அவர் சுயம்புவாக பெற்ற ஞானம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேடல் மூலமாக, தான் யார் என்ற தேடல் மூலமாக இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது, வாழ்க்கையிலிருந்து என்ன பெற வேண்டும் என்கின்ற தேடல் மூலமாக அவர் பெற்ற ஞானம்தான் இன்றைக்கு நாம் அவரை விதந்தோத்துவதற்கான காரணமாக அமைந்திருக்கிறது. ஆனால் தனக்கு முன்னால் பிறந்தவரிடமிருந்து கையெழுத்து போட கற்றுக்கொண்டேன், பெயரை எழுத கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். ஆனால் அதோடு அவர் நிற்கவில்லை என்பதை அடுத்து சொல்றார் பாருங்க. அடியேன் தனக்கு கல்வி பிடிப்பேறி சிறியேன் முன் பிறந்தவர் தம் பெயர் எழுத பெரிதும் கற்று நடிப்பேறினார், அவர் மண் நொடிப்பேற நின்றேன் இந்நாயினனே. இதுதான் அவரோட சிறப்பு. அவரை பற்றி அவர் சொல்லும்போது எப்போதும் தன்னை மிக மிக இழிவான ஒரு உயிரினமாக சொல்லுவது என்பது வள்ளல் பிரானுடைய பணியுமாம் என்றும் பெருமை என்பதன் அடையாளம். இந்நாயினனே அப்படின்னு தன்னை சொல்கிறார். யார் அவர் என்றால் வள்ளல் பிரான், நம்முடைய தமிழ் இலக்கியத்தின், தமிழ் சித்தாந்தத்தின், தமிழ் வள்ளல், தமிழ் சித்தர், அப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்படியான ஒரு சித்தாந்தத்தின் அல்லது ஜீவகாருண்யம் என்ற அந்த தத்துவத்தை உலக மக்களுக்கு மீண்டும் கொடுத்த, மீட்டு கொடுத்த, சன்மார்க்கத்தை கண்டடைந்து கொடுத்த ஒரு வள்ளல், ஒரு சித்தர் தன்னை நாயினனே என்று அழைத்து கொள்கிறார் என்றால், எனக்கு பெயரை தவிர வேறு எதுவும் எழுத தெரியாது என்று சொன்னால், நாக்கு தடிப்பேறிற்று ஆனால் படிப்பேறவில்லை என்று சொன்னால், நாம் எல்லாம் எம்மாத்திரம் என்கின்ற ஒற்றை கேள்வியைத்தான் அவருடைய இந்த தனிப்பாடல் கொடுக்கிறது. எனவே நம்முடைய பெருமை, நம்முடைய பெயர், நம்முடைய புகழ் என்று நாம் புகழ்ந்தோத்தி விதந்தோத்தி தோளை குலுக்கி கொள்ளாமல் இன்னமும் 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 எளியவர்களாக பணிவோடு இருக்க வேண்டியது அவசியம் என்பதை வள்ளல் பிரானுடைய இந்த பாடல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கற்றுக்கொள்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.